ஆனால் இவங்க இந்த மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விஷயம் தான் மாற்றினாங்க. இந்த அதிகமாக வாங்குற 1,12,000 நான் 51 சொன்னேன், இவங்க 61 ஆக்குனாங்க. அதுலேயே 10,000 எக்ஸ்ட்ரா தான். 11,000 சொன்னால் அதை 16,000 ஆக்கியிருக்காங்க. அதுலேயும் 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான். அதுலேயே தெரியுது இவங்களாம் மணி டாட்டுன்றது. வேண்டாம், ஜமாத் இருக்கணும், ஜமாத் இருக்கும். அது வந்து காலங்காலங்களாக வந்து உருவாக்கப்பட்டது ஜமாத்து. ஜமாத்தை வந்து யாராலையுமே அழிக்க முடியாது. மந்த்ரால இது போல 1000 மந்த்ராக்கள் வந்தாலும் ஜமாத்தை அழிக்க முடியாது. ஏன் அழிக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு நாளைக்கு வீட்டில் ஒரு 50 பேர் இருக்காங்க, என் வீட்டில் ஒரு 5 பேர் தான் இருக்காங்கன்னா நான் வந்து அங்கே தாழ்த்தப்படுறேன், டாமினேட் பண்ணுறாங்க. அவன்லாம் ஒரு ஆள், மிஞ்சி போனால் விரலூட்டு எண்ணக்கூடியவங்க, நம்ம சைடு பார் கூட்டத்தை. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளாம் அந்த மாதிரி கூட்டத்தை வந்து பெருசாக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், நான் ரோட்டில் போய் நின்றுட்டோ பாலியல் தொழிலோ இல்லை யாசகமோ என்னால் கேட்க முடியாது. யாசகம் கூட கேட்டுடலாம், பாலியல் தொழில் வந்து பப்ளிக்காக என்னால் போயிட்டு நிற்க முடியாது. ஏன்னா என் கூட பிறந்தவங்க அத்தனை பேருமே அதே சென்னையில் தானே இருக்காங்க. என் அண்ணன் இருக்கான், என் தம்பி இருக்கான், எங்கள் அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, என் மாமா மச்சா இருக்காங்க, சித்தப்பன் பெரியப்பா எல்லாருமே இருக்காங்க. அப்போ நான் எங்கே போயிட்டு நிற்க முடியும்? அப்போது மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்க இங்கே சென்னையில் வந்து இந்த சந்தையில் எந்த திருநங்கை வீடு இருக்குன்னு கூட தெரியல, யாரோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, அந்தந்த சந்தையில் நின்று செக்ஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த நைட்டில் என் அண்ணனோ என் தம்பியோ பார்க்கும்போது என்ன நினைப்பான், நம்மளோட தம்பியோ நம்ம வீட்டில் இருக்கவங்களோ இதே மாதிரி எங்கேயாவது இது மாதிரி தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா. சர்ஜரி பண்ணதை ஸ்டாப் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து படிக்க விருப்பம் உள்ள திருநங்கைகளுக்கு படிப்பை கொடுங்க, நல்ல கல்வியை கொடுங்க. நம்ம தலைவிதி தான், நம்மளாம் இப்படி ஆகிட்டோம், படிப்பறிவு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் காலத்துக்குமே ஏசகம் கேட்டோ பாலியல் தொழில் பண்ணியோ சம்பாதிக்கக்கூடிய இதில் வந்துட்டோம். இனி வரும் திருநங்கைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கோரிக்கைகளில் நாங்கள்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னும் போது இந்த நாயக்கு சிஸ்டமில் சில மாற்றங்கள் இருந்தால் போதும். இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணாமல் ஒரு ஸ்டபனாக இருந்தாங்க, இப்போ மாற்றிக்கிறோம், நாங்கள் நிறைய மாற்றங்களை கொண்டு வரோம், நீ வச்சுருக்க கோரிக்கைகள் அனைத்துமே நல்ல விஷயங்கள் தான், எல்லாம் வரவேற்கக்கூடியது தான், இதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துகிறோன்னு சொன்னதுனால சரி. அப்போ ஒரு சில இப்போ எப்படி சட்டத்திலே சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது யாருன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டு அதெல்லாம் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வருவாங்கன்றதுக்காக ஓகே நாங்கள் எல்லாருமே வந்து அப்போ விட்டோம். ஆனால் இவங்க இந்த மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விஷயந்தான் மாற்றினாங்க. இந்த அதிகமாக வாங்குற 1,12,000 நான் 51 சொன்னேன், இவங்க 61 ஆக்குனாங்க. அதுலேயே 10,000 எக்ஸ்ட்ரா தான். 11,000 சொன்னால் அதை 16,000 ஆக்கியிருக்காங்க. அதுலேயும் 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான். அதுலேயே தெரியுது இவங்களாம் மணி டாட்டுன்றது. அது அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து பண்ணலை, நாங்கள் மாற்றுறோம், நாங்கள் பேசுகிறோம், செய்கிறோம், இப்படியே தான் போயிட்டு இருக்குது. இது 1 year ஆகி கூட வந்து சில விஷயங்கள்லாம் மாற்றங்கள்லாம் கொண்டு வரல. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் எல்லாம் மாற்ற மாட்டீங்க, நீங்களாம் இப்படி தான் பண்ணுவீங்க, இந்த சிஸ்டமே வேண்டாம், நீ ஏன் மாற்றணும், நீ ஏன் மற்றவங்க கிட்டலாம் போயிட்டு இதெல்லாம் பண்ணணும், சிஸ்டத்தையே எடுத்துடு. இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன ஆயா பேத்தி அந்த உறவில் தானே இருந்தோம், அந்த உறவே இருக்கட்டுமே. இந்த சிஸ்டம் எதுக்கு, நாயக்கே எதுக்கு, தலைவி எதுக்கு? வேண்டாம், ஜமாத் இருக்கணும், ஜமாத் இருக்கும். அது வந்து காலங்காலங்களாக வந்து உருவாக்கப்பட்டது ஜமாத்து. ஜமாத்தை வந்து யாராலையுமே அழிக்க முடியாது. மந்த்ரால இது போல் 1000 மந்த்ராக்கள் வந்தாலும் ஜமாத்தை அழிக்க முடியாது. ஏன் அழிக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜமாத்துன்றது ஒரு கூட்டம் தான். 10 பேர் சேர்ந்தா அது ஜமாத்து, அதை எப்படி அழிக்க முடியும்? 10 பேர் சேராமல ஒருத்தராக இருக்க முடியும்? இல்லை, ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு கூட்டமாக வாழும்பொழுது உங்களுக்கான பாதுகாப்பாக அந்த இடத்துல உறுதி செய்யப்படும். அப்போ அது ஜமாத் இல்லையா? அப்போ அந்த ஜமாத்தை வந்து நம்ம எதை பண்ண முடியாது. இந்த ஜமாத்து பேரை சொல்லி நாயக்குகள் தலைவிகள்னு உருவாக்கி இருக்காங்க இல்லையா, அதை மட்டும்தான் நான் எடுக்க சொல்கிறேன். எனக்கு வந்து நாயக்கு சிஸ்டமும் தலைவிகள் சிஸ்டமும் வேண்டாம், அதை மட்டும் தான் எடுக்க சொல்கிறோமே கண்டி. ஜமாத்துக்கு வந்து நாங்கள் அகைன்ஸ்டாக நாங்கள் வந்து இல்லை. ஏன்னா இப்போ என் வீட்லேயே ஜமாத்தெல்லாம் இருக்குது. ஜமாத்து இருக்குனாக்கா இவங்கள மாதிரி கிடையாது,
நாங்கள் இப்போ வந்து அன்றைக்கி மந்த்ரா ஒரு 5 பேரோடு இருந்தேன், இன்றைக்கி வந்து மந்த்ரா 120 பேரோடு இருக்கிறேன். அப்போ இந்த 120 பேருக்கு அர்த்தம் என்ன? ஜமாத் அப்படி தானே வரும். இது கூட்டத்தோட பேர் தான் ஜமாத். அதனால் வந்து நாங்கள் அதை வந்து குறை சொல்லலை. நாயக்கு சிஸ்டம், தலைவி சிஸ்டம் மட்டும் சென்னைக்கு வேண்டாம். அது கூட வந்து நான் பர்டிகுலராக என்ன சொல்கிறேன்னா, சென்னைக்கு வேண்டாம். ஏன்னா மற்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான் நிறைய சேனல்ஸில் பேசியிருக்கேன். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு பெரிய வீட்டு நாயக்கு, ஒரு சின்ன வீட்டு நாயக்கு தான் எல்லா மாவட்டத்துலேயுமே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த சென்னையில் மட்டும் ஏன் 21 நாயக்கு? மொத்தமே ஒரு 30லேருந்து 50 கிலோமீட்டருக்கு 21 நாயக்கு எதுக்கு? அப்போ இந்த 21 பேர் சேரவோ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல உங்ககிட்ட கூட்டம் அதிகம் இருக்கா, என்கிட்ட கூட்டம் அதிகம் இருக்கா, உங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்கா, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு போட்டி வந்துடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வந்துடுச்சு. அப்போது ஒரு நாயக்கு வீட்டில் ஒரு 50 பேர் இருக்காங்க, என் வீட்டில் ஒரு 5 பேர் தான் இருக்காங்கன்னா நான் வந்து அங்கே தாழ்த்தப்படுறேன், டாமினேட் பண்ணுறாங்க. அவன்லாம் ஒரு ஆள், மிஞ்சி போனால் விரலூட்டு எண்ணக்கூடியவங்க, நம்ம சைடு பார் கூட்டத்தை. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளாம் அந்த மாதிரி கூட்டத்தை வந்து பெருசாக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், அதில் இதுலன்னு மெசேஜை போட்டு எந்தெந்த ஊர்லேயே இருக்கிறவங்களெல்லாம் சென்னைக்கு வர வைக்கிறேன். அவங்களுக்கு ஈடாக நானும் இருக்கணும்ன்ட்டு. அப்படி வர வைக்கிறேன்னா அவங்களுக்கெல்லாம் நான் பொழப்புக்கு வழி கொடுக்கணும், வாழ்வாதாரத்துக்கு நான் வழி காமிச்சேன்னா தான் வந்தவங்கெல்லாம் என் கூட தங்குவாங்க. அப்போ நான் எங்கே வழி காட்ட முடியும்? சென்னை சுற்றி எங்கெங்கே சந்து பொந்து இருக்கோ அங்கே ஒருத்தராக அனுப்ப முடியும். அப்போ இதுக்கு முன்னாடி அங்கே இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபைட் பண்ணுவாங்க, அப்போ ஃபைட் ஆகும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ இதனால தான் சண்டைகள், கலவரங்கள், திருட்டு சம்பவங்கள், சில போதைப் பொருள் வந்து விற்கிறதுக்கு தள்ளப்படுது. இந்த மாதிரி மொத்த விஷயங்களும் இதில் எதில் வந்து சேர்ந்துது? இந்த நாயக்கு சிஸ்டமில் வந்து சேருது. புரியுதுங்களா? அப்போ இந்த நாயக்கு சிஸ்டத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஏதோ அவங்கவுங்க தானத்தில் அவங்கவுங்க வாழ போகிறாங்க. தப்பு பண்ணுறாங்களோ நல்லது பண்ணுறாங்களோ, 10 பேர் இருக்காங்களோ 50 பேர் இருக்காங்களோ, அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க வாழ போகிறாங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த நாயக்கு சிஸ்டமு சென்னைக்கு வேண்டாம். புரியுதுங்களா? மற்றவங்க எங்கே ஒன்றாலும் இருந்துக்கிட்டோம், அவங்கவுங்க எப்படியோ வாழ்ந்துக்கிட்டோம் இருந்துக்கிட்டோம். மெயினாக இதில் பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்க தான். புரியுதுங்களா? இப்போது எங்கள் வீட்டில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, என் தம்பி இப்படி ஆயிட்டான், என் பிள்ளை இந்த மாதிரி ஆயிட்டான், திருநங்கையாக மாறிட்டான். சரியா? இப்போ நானும் ஒரு சின்ன கோயில் வச்சுருக்கேன். அந்த கோயிலில் வந்து நான் இந்த குறி சொல்கிறதோ இல்லை மந்திரம் பண்ணுறது எல்லாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் ஒரு தெய்வத்தை கும்பிட்றேன், அதுக்காக ஒரு சின்ன கோயில் கட்டியிருக்கேன். அதில் என்னால் முடிஞ்ச பூஜை பிளாசம், ஒரு ஆடி திருவிழா அந்த மாதிரி பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ என் வீட்டில் என்ன நினைக்கிறாங்க, நம்ம தம்பி வந்து சாமி பக்தியாக இருக்கான், அதுக்கப்புறம் டைலரிங் பண்ணுறான், அங்கே இங்கே போகிறேன் வரேன், இதெல்லாம் பார்க்க ஏதோ ஒரு கௌரவமாக பொழைக்கிறான், இப்படி தான் நினச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ரோட்டில் போய் நின்றுட்டோ பாலியல் தொழிலோ இல்லை யாசகமோ என்னால் கேட்க முடியாது. யாசகம் கூட கேட்டுடலாம், பாலியல் தொழில் வந்து பப்ளிக்காக என்னால் போயிட்டு நிற்க முடியாது. ஏன்னா என் கூட பிறந்தவங்க அத்தனை பேருமே அதே சென்னையில் தானே இருக்காங்க. என் அண்ணன் இருக்கான், என் தம்பி இருக்கான், எங்கள் அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, என் மாமா மச்சான் இருக்காங்க, சித்தப்பன் பெரியப்பா எல்லாருமே இருக்காங்க. அப்போ நான் எங்கே போயிட்டு நிற்க முடியும்? யாரோ பார்த்துட்டா எனக்கு அசிங்கமாச்சு அப்படின்ற மாதிரி நான் நிறைய விஷயங்கள் யோசித்து நிற்க முடியும். அப்போ என் வீட்லேயே எனக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது, நம்ம பிள்ளை திருநங்கையாக இருந்தால் கூட கௌரவமாக வாழுதுன்ற மாதிரி. அப்போது மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்க இங்கே சென்னையில் வந்து இந்த சந்தையில் எந்த திருநங்கை வீடு இருக்குதுன்னு கூட தெரியல, யாரோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, அந்தந்த சந்தையில் நின்று செக்ஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த நைட்டில் என் அண்ணனோ என் தம்பியோ பார்க்கும்போது என்ன நினைப்பான்? நம்மளோட தம்பியும் நம்ம வீட்டில் இருக்கவங்களும் இதே மாதிரி எங்கேயாவது ஒரு இது மாதிரி தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான். நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட் போய் ஸ்டே பண்ணுறேன்னா என் அண்ணன் மனசில் என்ன இருக்கும்? இவன் உண்மையிலே வந்து ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தான் போகிறானா, இல்லை இவர் எங்கன்னா ஒரு சந்தை பூச்சின்னு போய் நிற்கிறாரா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லபடியாக வாழ்கிறவங்களோட இது கூட வந்து கெட்டு போகுது, எல்லாமே வீணாக போகுது. அதுக்காக வந்து நான் மற்ற மாவட்டத்துலேருந்து வரவங்க வந்து சென்னையில் பிழைக்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லலை. பிழைங்க, அவங்கவுங்க பார்த்துக்கோங்க. நம்மளால் ஒருத்தரோட லைஃபுக்கு இடக்கூடாது, ஒருத்தரோட நல்லபடியான வாழ்க்கை வந்து தரம் கெட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி சில விஷயங்களை யோசித்து பண்ணுங்கள்.
யார் ஒன்றாலுமே. இதை வந்து இந்த நாயக்கு சிஸ்டம் வந்து பண்ணாது. நாயக்கு சிஸ்டம் இவன் இந்த தெருவில் வீடு இருக்கிறான்றதுக்காக அங்கே யாரும் நிற்கக்கூடாதாம்மா, அவனை போய் அடிங்க, அவன் வீட்டாண்ட போய் அவுத்து போட்டு ஆடுங்கன்னுவாங்க. இந்த நாயக்கு சிஸ்டம் சொல்லக்கூடியது இதுதான். அதை எதுக்காக அவங்க பேசுகிறாங்க கொள்கிறாங்கன்றது தெரியாது. இப்போ நானே கூட வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். வெளி மாவட்டத்துலேருந்து இங்கே வந்து நிற்கிறாங்க, பாலியல் தொழில் பண்ணுறாங்க. அப்போ எங்கள் வீட்டுங்களில் இருக்கிற எங்கள் அப்பா அம்மாலாம் என்ன நினைப்பாங்க, நம்ம புள்ள கூட சென்னையில் போய் இப்படி தான் பண்ணுதா கொள்ளுதான். அது நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, அப்போ நாங்கள் சென்னையிலே போகிறது நாங்கள் யோசிக்க மாட்டோமா சொல்லுங்கள். அவங்க நான் பேசுறதை வச்சு உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி யோசிக்கிறாங்கன்னா நீங்கள் செயல்லே காட்டுறீங்களே, அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? எல்லாருக்குமே வந்து ஒன்று நல்லதாக இருக்கும், ஒன்று கெட்டதாக இருக்கும். ஒன்று ஒருத்தருக்கு பாதிக்கும், ஒருத்தருக்கு பாதிக்காது. ஸோ இது எல்லாமே புரிஞ்சுக்கணும் நம்ம திருநங்கைகள் வந்து. இது எல்லாமே நான் வந்து யாரையுமே வந்து குற்றமாலாம் நான் சொல்லலை, இருக்கிற பிரச்சனைகளை வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரிட்டா போயிட்டு இருக்கு இந்த நாயக்கு சிஸ்டம். நினைச்சால் இதில் இருந்த இந்த 21 பேர் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் வயசில் மூத்தவங்க தான், சிறு வயது ஆட்கள் கிடையாது. அவங்களுக்கு இந்த அனுபவம்லாம் நிறையவே இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சொல்லலாம், சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்குமா, நம்ம வந்து இந்த இடத்துல இதெல்லாம் வேண்டாம், நம்ம வேறு எங்கன்னா இது பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதோ பண்ணலாம், இப்படிலாம் சொல்லி கொஞ்சம் மாற்றிருக்கலாம். இவங்கெல்லாம் எதுவுமே பண்ணலம்மா, இன்னும் வரவேற்றுன்னு தான் இருக்காங்க. வாங்க, எவ்வளோ பேர் வேணாலும் வரலாம். சென்னை வந்தவர்களை வாழ வைக்கும் இடம், எவ்வளோ பேர் வேணாலும் வரலான்னாக்கா அப்போ சென்னை வாசிகளோட பொழப்பு எல்லாமே வீணாக போதில்ல, அவங்க டோட்டலாக எல்லாமே வேஸ்ட்டாக போதில்ல. இதுதான் நான் பேசுகிறேன். எனக்கு வந்து மற்ற திருநங்கைகள் மேலாம் கோவம்லாம் கிடையாது. அவங்க பொழப்ப அவங்க பழைக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க. நான் யாரையுமே நான் குற்றம் சொல்ல விரும்பலை. இது அத்தனையும் இந்த 21 நாயக்குங்களை தான் சேரும். சரியான வழிகாட்டுதல்கள் இல்லை கிடையாது, சரியான வழிகாட்டுதல் கிடையாது. இந்த 21 நாயக்குங்களை தான் நான் குற்றம் சொல்கிறேனே கண்டி, மற்றபடி சென்னையில் பிழைக்கிறவங்க யாரையுமே நான் வந்து குற்றம் சொல்ல. அவங்களுக்கு உண்டான வாழ்க்கை, அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், செஞ்சு தான் ஆகணும். நான் அவங்களெல்லாம் நான் குற்றம் சொல்லலை. இந்த 21 நாயகர்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டான ஒரு ரூட்டை எடுத்தாங்கன்னா இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும், எங்களோட சென்னை வாசிகளோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குன்றது தான் நான் இதில் சொல்ல வந்தேன்.